வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய முத்திரையை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று காணப்படுகிறது. அப்போது அங்கே ஒரு தூதன் மகா சத்தமாக கூப்பிடுறேன்னு சொன்னால், நான் தேவனுடைய தாசர்களுடைய நெற்றியிலே முத்திரை எடுத்து தீருகிறது வரையிலே இந்த பூமியை அழிக்காதீங்க அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது, அது கர்த்தர் அந்திய நாட்களிலே நடக்க போகிற சில காரியங்களை குறித்து தரிசனமாக பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறியிருக்கிறார். அப்போ அதில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், அது 7ஆம் அத்தியாயத்தின் 1-2 வார்த்தைகளை வாசிக்கும்போது அங்கே நாம் இப்படி பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அந்திய நாட்களில் அந்த காற்றுகள் கிடைக்காதிருக்கும் பொழுது ஒரு மரமானாலும் மீனானாலும் അല്ലെങ്കിൽ ജീവനുള്ള ഏതൊരു ജന്തുക്കളാനാലും ഒരു മനുഷ്യനാലും வாழ முடியாது. அப்போ இந்த பூமியில் பயங்கரமான ஒரு சங்காரம் நடக்கும். அப்போ அதற்காக 4 காற்றுகளையும் 4 இப்படி பிடித்து நிற்கிறத கண்டும் கொண்டு உடனே ஒரு தூதன் ஏறி வந்து ஒரு முத்திரைக்கோல் என்று எழுதியிருக்கிறது அப்போ கொண்டு வந்து அவர் சொல்லுகிற என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த கர்த்தருடைய தாசர்களுடைய நெற்றியிலே முத்திரை போட்டு தீருகிறது வரையிலும் நீங்கள் இந்த பூமிக்கோ மரத்துக்கோ சமுத்திரத்துக்கோ ஒரு நாசத்தையும் வருத்தாதங்க அப்படின்னு சொல்லி மகா சத்தமாக கூப்பிடுகிறது கேட்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்திய நாளுக்கு என்று பரிசுத்தாவியின் முத்திரையை பெறாத ஒருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய நெற்றி பரிசுத்தாவி கிடைக்கும். நம்முடைய நெற்றிகளில் அடையாளம் கிடக்கும். அந்த அந்திய காலத்தில் உள்ள அந்த ஒரு அழிவில் நாம் பங்கடையாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்படி ஒரு மகா பெரிய பாக்கியம் நமக்காக வைத்திருக்கும்போது நம்முடைய இஷ்டப்படி நடக்காதபடி கர்த்தர் தாமே நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய வழியில் நடக்க கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தவும் உம்முடைய ராஜ்யத்தில் வருமறையிலும் ஆண்டு வரப்ப நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.